ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நேற்று நைட்டு ஒரு ஆடியோ நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க நோட்டீஸ் போர்டில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிடிஓ ஆஃபீஸர் பற்றி பார்ப்போம். பிடிஓ ஆஃபீஸர் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ 10 o'clock வரைக்கும் தான் மெயில் ரிசீவ் பண்ணுறது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுலேயுமே எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக சென்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஏன்னா 500 போஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் செகண்ட் என்ன அப்படின்னா வித்ட்ரா ரெக்வஸ்ட். ஸோ எல்லாருமே வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம். ஒரு சிலர் கொடுக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 1.5 lakhs மெம்பர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அது வந்துட்டு கொடுத்தவங்க எல்லாருக்குமே 20 to 30 daysக்குள்ளே அமௌண்ட்டை ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வரல அப்படின்னா ஒரு 5 days to 1 week அதுக்குள்ளே எல்லாருக்குமே ரிசீவ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம வித்ட்ரா கொடுத்தோம், ஸோ ஒர்க் பண்ணி அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா மினிமம் அமௌண்ட் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த 10 daysக்குள்ளே நம்ம வித்ட்ரா எடுக்கிற மாதிரி ப்ராசஸ் அவங்க பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்ட்ரா கொடுத்தா ஒரு 10 daysல வர மாதிரி அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அது வந்துட்டு இந்த வீக்கு சாட்டர்டே சண்டே, அதாவது இந்த வீக் எண்ட்லேயே வந்துடும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கு வந்துடும். ஸோ அதுவுமே பேட்ச் பை பேட்சாக தான் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அன்பிளாக் சஸ்பெண்டட் ஐடிஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு கமாண்டர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா கம்பெனிக்கு மெயில் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய மெயில்ஸ் வரனால அவங்களால இப்போதைக்கு உடனே ரிப்ளை பண்ண முடியல. அதுவும் 1 week or 10 daysக்கு மேலே ஆகும். ஸோ அதை 1 by 1 கரெக்ட் ஐடியா இல்லை ஸ்டாஃப் ஐடி எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. மெயில் ஐடியிலேருந்து வந்திருக்கா இல்லை கரெக்ட் ஸ்டாஃப் ஐடி தானே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயிலுக்கு உங்களுக்கு ரிப்ளை வரும். அதே மாதிரி நோட்டீஸ் போர்டை வந்து எல்லாரையுமே பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கம்பெனி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஒரு சிலருக்கு லேட்டாக வருது. ஸோ அதுக்கு காரணம் என்ன, நம்ம நோட்டீஸ் போர்டு பார்க்கல. ஸோ எல்லாருமே நோட்டீஸ் போர்டு பார்க்கும்போது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக எல்லாருக்குமே போய் சேரும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நோட்டீஸ் போர்டு கரெக்டாக போய் பாருங்கள். அதே மாதிரி நிறைய ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்துட்டு வித்ட்ரா கொடுக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன்றதும் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டீமில் செலக்ட் பண்ணியிருக்கவங்க தான் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அவங்க வேலெட் எல்லாமே 0 ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு சார் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க யூடியூப் மேக் பண்ணுறவங்களுக்கு. அது என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னா, ஒரு ஆடியோ வருதுன்னா அது வந்து 12 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ண முடியுதா மினிமம், இல்லை மேக்ஸிமம் 24 hours ஆர் 1 day. 1 dayக்குள்ளே உங்களால் ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களால் போட முடிஞ்சுன்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா போடாதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரொம்ப லேட்டாக ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகுதுன்னா, ஏன்னா அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ரீச் ஆகி வேஸ்ட்டு. ஸோ அதனால் அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.